தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் 22 மணி நேரம் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அடுத்த வாரம் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லம், அவரது உறவினர்கள், நண்பர்கள் வீடுகள், அலுவலகங்கள், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரின் வீடு உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று காலை 6 மணிக்கு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். நடிகர் சரத்குமார் வீட்டில் இரவு 9 மணி வரை சோதனை நடைபெற்றது. அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் இருந்து சுமார் 89 கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியானது. கிரீன்வே சாலையில் உள்ள விஜயபாஸ்கர் இல்லத்தில் அதிகாலை 4:30 மணி வரை இந்த சோதனை நீடித்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதாக கூறினார். தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த தேர்தலிலே மிக வேகமாக களத்திலே இப்போ நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எங்களுடைய வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு அமோகமாக இருக்கிறது. பொதுமக்கள் தொப்பி சின்னத்திலே வாக்களித்து தினகரன் அவர்களை அமோக வெற்றி பெற செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆக தேர்தலை நிறுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த ரைடு நடந்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரி, இலுப்பூரில் உள்ள வீடு, கல்லூரி மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனை இரவு 8 மணிக்கு முடிவடைந்தது. இதில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். மேலும் திருச்சியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராகுமாறு அமைச்சரின் குடும்பத்தினருக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். பழைய சொத்து நான் இப்போ ஒன்றும் எதுவும் சொத்தே வாங்கலை. நான் 1980க்கு முன்னாடி வாங்கினேங்க. முன்னாடி 1-2 வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்கெல்லாம் வேல்யூ போடலாம் முடியாது. அது கூட்டி சொத்தாக இருக்குது. வேறு என்ன எந்த பிரதருக்காக வரும். அந்த எல்லா டாக்குமெண்ட்டையுமே நானும் அவர்கிட்ட கொடுக்கல. அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு போய் பார்க்க ஹாஸ்பிட்டலில் தான் போகிறாங்க. நான் காலேஜில் எடுத்துகிட்டு போய் இன்னும் கையெழுத்தே போடல. அது பேப்பரை போட்டு தான் ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக சசிகலா அணி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் இல்லத்தில் நடைபெற்ற சோதனை 16 மணி நேரத்திற்கு பின்னர் இரவு 10:30 மணிக்கு நிறைவடைந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திரன், சோதனைக்கு பின்னர் தனது வீட்டில் இருந்து எந்த ஆவணத்தையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துச் செல்லவில்லை என்றார். எனவே முறையான ஆவணங்களும் முறையான கணக்கு வழக்குகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கு பிறகு ஒரு 10:30 மணி அளவில் அவர்கள் என்னுடைய வீட்டிலிருந்து விடைபெற்று சென்றார்கள். எந்த ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை. கணக்கு வழக்குகள் முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து அவர்களே இங்கிருந்து சென்று விட்டனர்.